கர்நாடகா ஸ்பெஷல் வெஜ் தொன்னை பிரியாணி முட்டை ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் ஜீரக சம்பா அரிசியை 30 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எண்ணெய் ஊற்றி வதக்கினதுக்கப்புறமா வெந்தயக்கீரை, கொத்தமல்லி, புதினா போட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இதுக்கப்புறமா எண்ணெய் நெய் ஊற்றிட்டு ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், கசூரி மேத்தி, பச்சை மிளகாய், தக்காளி, கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு நல்லா வதக்கினதுக்கப்புறமா அந்த பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச பேஸ்ட் இதையும் நல்லா வதக்கணும். இதுக்கப்புறம் மசாலா பொடி எல்லாம் போட்டுக்கலாம். தயிர் 2 டேபிள் ஸ்பூன் இதையும் நல்லா வதக்குங்க. ஜீரக சம்பா அரிசியை போட்டு 1 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இதுக்கப்புறமா 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றணும். அதுக்கு முன்னாடி லெமன் ஜூஸ் நான் ஊற்றிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெய் ஊற்றிட்டு மூடி 3 விசில் வைக்கணும். 1 விசில் ஹை ஃப்ளேமில், 2 விசில் லோ ஃப்ளேமில். இப்போது முட்டை ரோஸ்ட்டுக்கு தேவையான மசாலா, வேக வச்ச முட்டை நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ஸோ பர்ஃபெக்டாக ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. ரைத்தாவோடு எடுத்துகிட்டா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்.